ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல்னால் ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக சட்டுன்னு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 8 to 10 பல் பூண்டை தொளி சீவாமல் நல்லா இடித்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது சில பேருக்கு ஒத்துக்காது, கேஸ் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நம்ம பூண்டை இடித்து ஆட் பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தொளி சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 to 4 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சேர்ப்பீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூளுக்கு பதில் நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா, உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. தேங்காய் எண்ணெயில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.